என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன கெஸிங்னா 503 ஓகேங்களா. இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 503 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக கேமில் வரும். அப்படி இல்லைனா பாக்ஸ்லேயும் வரதுக்கு ஒரு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பேட்டர்ன் எப்படி வரும், எதனால் வரும்ன்றது அவ்வளோ தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 503 அப்படின்ற நம்பர் பாக்ஸு. ஒருவேளை சப்போஸ் டேரெக்டாக வந்தது அப்படின்னா பிசியில் 03 503 வரும் நம்ம சொல்லி தான் கடைசியாக வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த 503 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 510 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 50ன்னு வந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 730 வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லி கேம் அடிச்சுதான். அடுத்து இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 135 அப்படின்னு சொல்லி வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன நம்பர்லேருந்து கம்பல்சரி 2 நம்பர் எல்லாமே வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒரு 4-5 நாளுக்குள்ளே கண்டிப்பாக அந்த 503 அப்படின்ற நம்பரை பாக்ஸ்லேயோ இல்லை டேரெக்டாக 503 அடிக்க போகிறான். கொஞ்சம் தெளிவாக இருங்க. அதை ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால் ஒரே நம்பர் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பிசி 03 வச்சு 503 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பாக்ஸில் ட்ரை பண்ணிங்க. அதிகபட்சமாக ஒரு 4-5 நாளுக்குள்ளே அதில் ஃபுல் நம்பர் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தபடியாக நாளைக்கு ஒரு 19ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று சொல்லும். ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமில் எடுத்தானா கரெக்டாக அடிச்சிருவான். ஓகேங்களா. இப்போ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்டாக 6ஆம் தேதி ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 78 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். ஓகேங்களா. கரெக்டாக ஏபியில் 78, அதில் வந்து 1 2 3 நாள் விட்டு ஏபியில் 28 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பாருங்கள். 78 ஒரு நம்பர் ஏ போர்டை மட்டும் ஆப்போசிட் பண்ணி 78க்கு ஒரு 28 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். இப்போ அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்த 28 அப்படியே திருப்பி 82 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேங்களா. ஏபியில் 28 அப்படியே திருப்பி 82 அடிச்சிருப்பான். கரெக்டாக மறுபடியும் 3 நாள் விட்டு இந்த 78 அப்படின்ற நம்பரை 87 அப்படின்னு சொல்லி ஏபியில் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் ஏன் ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே சேம் நம்பராக வச்சானா இந்த கேமை பொறுத்து எடுத்து ஆடுவான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு சேம் நம்பர். ஓகேங்களா. பி போர்டில் 8 சேம். அதே மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேம். ஓகேங்களா. ஒரு 78 ஒரு 28. ஓகேங்களா. அது அப்படியே திருப்பி 82 ஒரு 87 அப்படின்னா கேம் முடிஞ்சிடும். இதில் பி போர்டு 8, இதில் ஏ போர்டு 8, எல்லாமே ஒரே நம்பர் தான். கரெக்டாக 3 நாள் கேப்பு கரெக்டாக ஆடிட்டு வரான். கரெக்டாக பார்த்தோன்னா புரியும். 78 ஒரு 28 ஒரு 87 ஒரு 82 மேலே 78 அடித்து கரெக்டாக 3 நாள் விட்டு 28 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். இப்போ அப்படியே 82ன்னு அடித்து கரெக்டாக 3 நாள் விட்டு 87 அப்படின்ற நம்பர் நாளைக்கு ஏபியில் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி நிறைய இடத்துல அடிப்பான். என்ன நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம பார்க்காதப்போ அடிப்பான். ரொம்ப கேஷுவலாக கேமை வந்து ஈஸியாகவே முடிச்சிடுவான். இப்போ இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு சின்ன விஷயம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் கேமு கம்பல்சரி ஒரு நம்பர் சேம் நம்பர். என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 78க்கு கண்டிப்பாக 28. அப்போ பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிச்சிருந்தான். ஏ போர்டில் 2 அடிச்சிருந்தான். இப்போ இங்கே பார்த்துக்கோங்க. ஏபியில் 04 கரெக்டாக 2 நாள் விட்டு 03. இப்போ அங்கே என்ன பண்ணியிருந்தானா 78 28 அதை எடுத்து 28 திருப்பி 87. நான் என்ன சொல்கிறேன்னா அதேமாதிரி 78 திருப்பி 87 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ அங்கே பார்த்துங்க ஏபி 04 கரெக்டாக 2 நாள் விட்டு ஏபியில் 03 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். அது அப்படியே என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்துங்க. இங்கேயுமே இந்த கேமோட ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அடித்த நம்பர் 04. ஓகேங்களா. ஏபியில் ஃபஸ்ட்டு அடித்து 04 2 நாள் விட்டு 03. ஓகேங்களா. அதேமாரி இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடித்தது 78, அதை 2 நாள் கழிச்சு 28. ஆனால் இங்கே ரெண்டாவதாக என்ன நம்பர் அடிச்சிருந்தோ அந்த நம்பரை தான் அவன் அடுத்து கேமில் எடுத்துன்னு வருவான். இப்போ 04க்கு 2 நாள் விட்டு 03 அடிச்சிருந்தான். அடுத்து ஏபியில் பாருங்கள் அந்த 03 எடுத்து 30 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும் கேமை. ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். 04 03 அந்த ரெண்டாவது இந்த 03 எடுத்து தான் 30 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். அப்படியே பாருங்கள் 2 நாள் விட்டு 40 அப்படின்னு சொல்லி கேமை சூப்பராக முடிச்சிருப்பான். ஓகேங்களா. இப்போ ஏபியில் 04 2 நாள் விட்டு 03 அந்த 03 திருப்பி 30 கரெக்டாக 2 நாள் விட்டு ஏபி 40. ஓகேங்களா. இதுதான் கேம் க்ளோஸ். ஓகேங்களா. இப்போ அதேமாதிரி இங்கே பார்த்துக்கோங்க. ஏபியில் 78 கரெக்டாக 3 நாள் விட்டு 28 இந்த ரெண்டாவது இருந்த 28 எடுத்து அவன் எப்போ ஏபியில் 82ன்னு வச்சானோ அதே சேம் நம்பர் 78 எடுத்து அவன் கண்டிப்பாக அதே 3 நாள் விட்டு ஏபியில் 87 அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேட்டர்ன் அடிப்பான். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு அடிப்பான். நம்ம ஒரு வாட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வராது, நம்ம ஒரு வேளை பார்க்காதப்போ வரும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சு அந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா அவன் ஈஸியாகவே முடிச்சிடுவான். ஓகேங்களா. ஆனால் சார்ட்டை ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை ஓரளவுக்கு எடுக்கலாம். நிறைய இடத்துல அந்த மாதிரி கேம் ஆடிட்டு வருவான். நிறைய இடத்துல ஆடிக்கிறான்.
ஓகேங்களா. அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் 87 ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அப்போ ஏபியில் 87 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ 87 அப்படின்னா சி போர்டு என்ன ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 87ன்னு வந்தால் நமக்கு பி போர்டு 7 ஏ போர்டு 8 அப்படின்ற நம்பர் எடுத்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஏபி ஒரு 78 அதே சேம் ரூட்டே எடுத்துக்கோங்க. கரெக்டாக அதுக்கு 3 நாள் விட்டு ஏபியில் ஒரு 28ன்னு அடிச்சான் கேமுக்கு. 78க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் 28. அப்படியே பிசியில் பாருங்கள் ஒரு 28 அப்படின்ற நம்பரை முடிச்சிட்டான். 1 2 3 நாள் கழிச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 78 வந்திருக்கணும். பட் வரல. ஏன்னா நம்ம கொடுக்குற நிறையா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் தான் வருது. எப்படி ஏபியில் 78க்கு ஒரு 28 ஆச்சானோ அதேமாரி பிசியில் 28க்கு கண்டிப்பாக ஒரு 78 கேமில் வந்தே ஆகணும். ஓகேங்களா. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து அந்த நம்பர் லாக் ஆகுது. ஓகேங்களா. ஒன்று ஏபியில் 87 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஏபியில் 87 பிசியில் ஒரு 78 அப்படின்ற நம்பருமே வந்து கரெக்டாக நிற்கிது. அப்படி வருது அப்படின்னா கண்டிப்பாக 878 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக நாளைக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சி போர்டில் வருது அப்படின்னா ஓகே என்ன வந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது சி போர்டில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 78 பிசியில் வந்தே ஆகணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஆப்போசிட் கேமை எப்போ எடுத்து கேமில் அடிக்கிறானோ அதை நல்லா தரமாக வந்து கேமை முடிச்சிடுவான். ஓகேங்களா. அதை எடுத்து நல்லா நம்ம சொல்கிறதில்ல அதை கரெக்டாக கேமில் முடிச்சிடுவான். அந்த விஷயத்தை தான் சொல்கிறான். 78 அடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 28ன்னு அடித்தான். அந்த 28 எடுத்து அவன் பிசியில் அடிக்கும்போது அதை கண்டிப்பாக அந்த 78 கேமில் முடிக்கணும். ஏபிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அதே சேம் பேட்டர்னில் தான் நம்ம 87 கொடுத்துருக்கோம். அதே சேம் ரூட்டில் தான் 78மே கொடுத்துருக்கோம். அதனால் நாளைக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் ஓகேங்களா. ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ஏபியில் 87 அப்படின்ற நம்பரை டார்கெட் வச்சு 878 அதேமாரி இந்த ஏபி 87 அப்படின்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா காமனாகவே நமக்கு அடிச்சுட்டே வரான். இப்போ போன மாதம் ஏபி 87 அடிக்கல. ஆனால் அதுக்கு போன மாதம் ஏபியில் 87 870 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அதுக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா ஏபி 87 இல்லை. அதுக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா ஏபி 87 873 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அதுக்கு போன மாதம் ஒரு 870 இருக்கும் கேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 87 அப்படின்ற நம்பர் வந்து காமனாகவே கொண்டுட்டு வரான். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 873 கரெக்டாக ஒரு மாதம் விட்டு 870. இப்போ மறுபடியும் ஒரு மாதம் விட்டு அந்த ஏபி 87 கரெக்டாக வச்சான்னு வச்சுக்கோங்களேன் 878 அவ்வளோதான். ஓகேங்களா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 19ஆம் தேதிக்கான நம்மளோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபியில் ஒரு 87 அப்படி 87ன்னு வந்தனா 878 அப்படின்ற ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதம் கடைசியாக அடித்த ஒரு 10-15 நாள் ஒன்றுமே பண்ண முடியல. ஓப்பனாக என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ஒன்றுமே புரியல. கெஸ்ஸிங்லாம் ஒரு சில விஷயம் பேட்டர்ன் படி கெஸ்ஸிங் படி நல்லா தான் இருக்குது. பட் நம்பர் எதுவுமே பாஸ் ஆகல. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ஸிங் நல்லா இருக்கும்போது நம்பர் நல்லா வரும்போது தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.